ஒரு நிமிடம் இடைவெளியில் உங்களுடைய இப்போ கால்நடை மருத்துவர் KR சின்னசாமி ஐயா கூட ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. ஐயா நீங்கள் தயவுசெய்து அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தார். என்னுடைய கால்நடை எனக்கு நேர் ஆப்போசிட் கருத்து கொண்டவர், என்னை திட்டுறவர். எதிர்கருத்து கொண்டவர்களுக்கும் மதிப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவர் தான். அவரை நான் மேடையில் ஏற்றி அருமையாக பேசினார். என்னை மதிக்கவே மாட்டார், என்னை ஜோசியர்னு ஒத்துக்காதவர், கால்நடை மருத்துவர். ஆனால் ஜோதிடத்தில் ஆழமான ஒரு புலமை, ஆழமான ஒரு திறமை கொண்டிருந்த KR சின்னசாமி அவர்கள் என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, ஒரு உப நட்சத்திர அமைப்புகளில் சூரியன் உப நட்சத்திரமாக வரும்போது 30 வினாடிகளுக்குள்ளே முடிஞ்சிடும். சுக்கிரன் வரும்போது அவர் சில கேள்விகளை நியாயமாக கேட்டிருந்தார். அது எனக்கும் புரியுது. அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஐயா, ஒரு நிமிட வித்தியாசத்தில் முனைகளின் அடிப்படையிலேயே அந்த பிறப்பு நடக்கிறது. அந்த பாவக முனை நீங்கள் சொல்கிறத நான் 1000 சொல்ல முடியும், எனக்கு டைம் வேறு இல்லை. ஆனால் இந்த லைவுக்குள்ளே முடிச்சிடுறேன். இனிமேல் உங்கள் பேரை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த பஞ்சாயத்தோடு முடிச்சுக்கோங்கன்னு நீங்கள் சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த பாவக முனை அமைப்புகளில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. 12 பாவக முனைகளும் அந்த மனுஷனை தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறீங்களே தவிர, ஐயா அவர்கள் பலனே சொல்ல மாட்டேன்றீங்க, கணிதங்களை சொல்லுகிறீர்கள். அந்த பாவக முனையில் அந்த இதை சொல்கிறீங்க. உப நட்சத்திர அமைப்புகளில் சூரியனுடைய உப நட்சத்திர அமைப்பு 30 செகண்ட். KR சின்னசாமி அவர் இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சது அது ஏற்கனவே நான் அதை நோட் பண்ணேன். அவரே எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கிறார். உயர்கணித சார ஜோதிட முறையில் 30 வினாடிகளுக்குள் மாறிவிடுகின்ற சூரியனுடைய உப நட்சத்திர அமைப்புகளை எப்படி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கே அப்படின்னு அவரே என்ன சொன்னார். அவருடைய பேரை சொல்லிங்க நான் சொல்லிடுறேன். அடுத்தவர்களுடைய உழைப்பையோ அறிவையோ என்றைக்கும் திருடாதவண்ணா. அவர் கேட்குற கேள்வி நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். இந்த இடத்துல என்னன்னா, எல்லாமே 30 செகண்டில் மாறும். பேசிக்காக பிறந்த நேரமே தப்பு. கனவுலகில் தான் வாழ்கிறீங்க உயர்கணித சார ஜோதிடங்கள்லாம். கனவுலகில் கணித வித்தியாசத்தை சொல்லுகிறீர்கள். ஆனால் எந்த இடத்துலையுமே ஏன் கணித வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறீங்க? இந்த பாவக முனையும் கிரக முனையும் மட்டுமே வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே, அதில் எந்த இடத்துலையுமே இது இல்லையே. தயவு செய்து என்னுடைய போன வெள்ளிக்கிழமை லைவை போய் பாருங்கள். ஒரு ஃபயரில் தான் போய் உட்காந்தேன். எனக்கு என்னடாது, என்ன ஒரு 2 வாரம் ஆச்சு லைவ் நடத்தி. வந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பலன் சொல்ல, என் ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு வித்தை ஒன்று உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. எல்லாரும் ஒரு 10-15 பேருக்கு லைவில் பலன்